கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தெய்வன் எபிசோட் 1431 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 20 அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? இந்த நாளின் செய்தி, உண்மையான மனுஷனாய் வாழ வேண்டும். ஆண்டவர் தன்னை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் இந்த பூமியிலே மனிதருக்கு உண்டோ என்று பார்க்க இன்றைக்கும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். மோசேயை குறித்து வேத புத்தகம் சொல்லுகிற பொழுது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். வேத புத்தகத்தில் வருகின்ற ராஜாக்களானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, உண்மையற்ற சூழலில் வாழ்ந்து பின்பு எச்சரிக்கப்பட்டு உணர்ந்து தங்களை உண்மை உள்ளவர்களாய் மாற்றிக்கொண்டவர்களாகத்தான் அநேகர் இருந்தார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் உண்மையை விரும்புகிறார். அவர் உண்மையுள்ளவர். நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் வாழ்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும். உண்மையை கர்த்தர் நேசிக்கிறார். உண்மையான மனிதர்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் தங்கள் வாழ்க்கையில் உண்மையும் உத்தமமுமாய் வாழ உதவி செய்யும். உண்மையுள்ள மனிதர்கள் ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்பதை உணர்ந்து தங்கள் வாழ்க்கையில் உண்மையும் உத்தமமுமாய் வாழ உதவி செய்யும். உண்மையாய் வாழுங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். இந்த மாதத்தின் 1ஆம் தேதியிலே கடந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்த தயவுகளுக்காக நன்றி சொல்லி, இந்த புதிய மாதத்திலே தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆச்சரியப்படத்தக்க அளவிலே நடத்த போகிறீர். அப்படி நடத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமுள்ள மாதமாய் அமையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.